பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டியதான முதல் காரியம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றதான தலைப்பிலே நாம் கவனித்தோம். இன்றைக்கும் கூட அடுத்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வருஷத்தினுடைய கடைசியிலே பிரவேசித்திருக்கிற நாம் ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும் என்றதான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பல போராட்டங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் அவரை சொல்லுகிறார், நீ உன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போய் என்று சொல்லி 20 வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போ என்று சொல்லுகிறார். இப்போது அவர் அங்கிருந்து கிளம்பி வராரு, மாமாவுடைய வீட்டிலிருந்து கிளம்பி வருகிறார். வழியிலே அன்பான 2 விதமான சத்துருக்களை அவர் எதிர்கொள்ளுகிறார். முதலாவதாக பின்தொடர்ந்து வந்த தன்னுடைய மாமாவாகிய சத்ரு அவரை எதிர்கொள்ளுகிறார். கர்த்தர் அவரோடு கூட பேசி அவர் எச்சரித்ததுனால அவர் போய்விடுகிறார். ரெண்டாவது ஒரு சத்ரு எதிர்கொண்டு வருகிறான். இப்போ பின்தொடர்ந்து வந்த சத்ருவை அந்த கதையை கர்த்தர் அவனை திரும்ப அப்படி அனுப்பிவிட்டார். இப்பொழுது ரெண்டாவது ஒரு சத்ரு வருகிறான், எதிர்கொண்டு வருகிறான். அவன் யார் என்று சொன்னால் கூட பிறந்த சகோதரன், பகையோடு கூட இருக்கிறான். 20 வருஷமாய் பகையோடு கூட இருக்கிறான். ஐயோ, அந்த சத்ரு என்ன செய்வானோ என்று சொல்லி யாக்கோபு பயந்து இருக்கக்கூடும். ஆனால் பகையோடு வந்த சத்ருவை கர்த்தர் பாசத்தால் நிரப்பிவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சத்ரு எதிர்கொண்ட அந்த சத்ருவும் சமாதானமாய் பாசத்தோடு அவரும் போய்விட்டார். ஆனாலும் யாக்கோபுக்கு இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்குள்ளே சொல்லுகிறது, இல்லை, இன்னும் என்னிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் அந்த பதான் அராமிலிருந்து, அந்த சிரியா தேசத்திலிருந்து என்னோடு கூட திரும்ப வந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது என்று சொல்லி தன்னை பரிசோதித்துக் கொள்ளுகிறான். அன்பானவருடைய பிள்ளை தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உடனடியாக தன்னுடைய வீட்டாட்களை குறித்து வீட்டாரோடும் தன்னோடு கூட இருந்த மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எடுத்து போடுங்க, உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் தங்களிடத்தில் இருந்ததான அந்நிய தெய்வங்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய தெய்வங்கள் ராகேலாலே தகப்பன் வீட்டில் களவாய் எடுத்துக் கொள்ளப்பட்டவை. இந்த அந்நிய தெய்வங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவனுடைய குடும்ப தேவதைகள். யாருடைய குடும்ப தேவதைகள்? லாபானுடைய குடும்ப தேவதைகள். அன்பான தேவனுடைய ஃபேமிலி காட்ஸ். இது டெராஃபிம் என்று சொல்லப்படுகிறதான குட்டி சாத்தான் வகையை சார்ந்த ஒரு கடவுள். இவர்கள் ஏன் லாபான் இதை பின்தொடர்ந்து இந்த சிலைகளை அவன் ஏன் தேடி வர வேண்டும் சொன்னால், அந்த சிலைகளிலே தான் அந்த சிரியா தேசத்தவர்கள் சொத்து சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை எழுதி சுருட்டி அந்த சிலைகளிலே வைப்பது அவருடைய வழக்கம். எனவே தான் லாபான் அந்த சிலைகள் தான் என்னை ஆசீர்வதித்தது, அந்த சிலைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வருகிறான். ஆனால் தேடுகிறான், யாரிடத்திலும் இல்லை, அவன் திரும்பி போகிறான். ராகேல் களவாய் எடுத்துக்கொண்டு வந்தது யாக்கோபுக்கு தெரியாது. அவர் பார்க்கிறாரு, பின்தொடர்ந்து வந்த சத்துரும் ஜெயித்தாகிவிட்டது, எதிர்கொண்டு வந்த சத்துரும் ஜெயித்தாகிவிட்டது. ஆனாலும் இன்னும் ஏதோ ஒன்று என்னோடு கூட பின்தொடர்ந்து வருகிறது போல் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்வு இருந்தது. தன்னை பரிசோதித்துக் கொண்ட பொழுது, தன்னோடு கூட இருந்தவர்களை பரிசோதித்துக் கொண்ட பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பின்தொடர்ந்து அதாவது தன்னோடு கூட மறைமுகமாய் ஒட்டி கொண்டு வந்ததான அந்த சத்துரு கண்டுபிடிக்கப்பட்டான். அந்த சத்துருவை யாக்கோபு அழித்து போட்டுதான் அவர் அந்த தன்னுடைய தேசத்திற்குள்ளே, தன் தகப்பனுடைய தேசத்திற்குள்ளே, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருஷத்தின் கடைசியிலே பிரவேசித்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், நம்மை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் இந்த வருஷத்தை முடிக்க போகிறேன், புதிய வருஷத்துக்குள்ளே நான் செல்ல போகிறேன், கர்த்தருடைய அநேக வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளப் போகின்றதானே உணர்வு நமக்குள்ள இருக்கிறது. ஆனாலும் இன்னும் நம்முடைய பழைய கிரியைகள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா?
அல்லது நம்முடைய பழைய பாவங்கள் இன்னும் நமக்கு தெரியாமல் மறைமுகமாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து அவைகளை அழித்து போட்டு நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வோம் என்று சொன்னால், தற்பரிசோதனை செய்து கொண்டு நம்மை விட்டவைகளை நீக்கி போடுவோமாக. அப்பொழுது நாம் புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு அந்த அந்த அந்நிய தெய்வங்களை ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போடுகிறான். அவைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அவன் எந்த ஒரு குறையில்லாதவனாய் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். எனவே அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பழைய கிரியைகள், இந்த பழைய வருஷத்தில் நம்மை ஒட்டி கொண்டு வந்த பாவங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னை பரிசோதனை செய்து கொள்ள, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு எடுத்து போட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதியும். வருஷத்தின் கடைசியிலே பிரவேசித்திருக்கிற நாங்கள் யாக்கோபு எப்படி தன்னை பரிசோதனை செய்து கொண்டாரோ அதுபோல நாங்களும் எங்களை பரிசோதனை செய்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு அருவருப்பான காரியங்களை, ஆண்டவர் எங்களுக்கும் தெரியாமல் எங்களோடு கூட ஒட்டி கொண்டு வருகிறதான பாவ காரியங்களை ஆண்டவர் எங்களை விட்டு நீக்கி போட்டு, ஆண்டவரே எங்களை பரிசோதனை செய்து கொண்டு எங்களை சீர் செய்து கொள்ள கர்த்தரை கிருபை தாங்க. புதிய வருஷத்திலே புதிய நன்மைகளை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.